2024ஆம் ஆண்டுக்கான தேசிய ஆசிரியர் விருதுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட 82 பேருக்கு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு விருது வழங்கினார். டெல்லியில் உள்ள விஞ்ஞான் பவனில் நடைபெற்ற விழாவில் மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். தமிழ்நாட்டில் இருந்து பள்ளிகள் பிரிவில் ராஜாகுப்பம் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி ஆசிரியர் ஆர். கோபிநாத் நல்லாசிரியர் விருது பெற்றார். மதுரை டிவிஎஸ் உயர்நிலைப்பள்ளி தொழிற்கல்வி ஆசிரியர் முரளிதரன் ரம்யா சேதுராமன் பாலிடெக்னிக் பிரிவில், சேலம் தியாகராஜர் பாலிடெக்னிக் உதவி பேராசிரியர் டாக்டர் ஏ. காந்திமதி ஆகியோர் விருது பெற்றனர். சென்னை சவிதா பல்கலைக்கழகத்தில் பல் மருத்துவக் கல்லூரி நுண்ணறியியல் துறை தலைவர் பேராசிரியர் AS ஸ்மைலினி கிரிஜா ஆகியோர் குடியரசுத் தலைவரிடம் விருது பெற்றனர். கடவுளுக்கு செலுத்தும் காணிக்கை விட ஏழையின் கல்விக்கு செலுத்துவது ரொம்ப முக்கியம் என்பது புரட்சியாளரின் கருத்து. அந்த கருத்திற்கிணங்க இன்று நான் வாங்கவிருக்கக்கூடிய இந்த ஊக்கத்தொகை சுமார் 50,000 ரூபாய் வழங்க இருக்கிறார்கள். அந்த முழு தொகையையும் எங்கள் பகுதியில் வசிக்கக்கூடிய பழங்குடியின மக்களின் குழந்தைகள், பெண் குழந்தைகள் சுமார் 10 பேர் இருக்கிறார்கள். அவர்களுக்கு தனி ஒருவருக்காக அந்த தொகையை வைப்பு நிதியாக நமது தபால் துறையின் மூலம் செல்வ மகள் சேமிப்பு திட்டத்தில் நான் அது வைப்பு நிதியாக போட இருக்கிறேன். மிகவும் மகிழ்ச்சியாக உள்ளது. இந்தியாவில் உள்ள மொத்தம் 1 கோடி பேர்களுக்கும் மேலான ஆசிரியர்களில் 50 பேர் மட்டும் தேர்வாகி உள்ளனர். அந்த 50 பேரிலே தமிழ்நாட்டிலிருந்து 2 பேர் தேர்வாகி இருக்கிறோம். அந்த 2இல் ஒருவனாக நான் வந்ததுக்காக மிகவும் பெருமைப்படுகிறேன். கடவுளுக்கு நன்றி கூறுகிறேன். மிக்க மகிழ்ச்சியாக உள்ளது. இந்த தருணத்தில் என்னுடைய மேனேஜ்மெண்ட், என்னுடைய நிர்வாகத்தினர், முக்கியமாக டாக்டர் தீபக் நல்லசுவாமி அவருடைய விஷனை ஏற்றுதான் இந்த நிகழ்வுகள் அனைத்தும் எங்கள் பல்கலைக்கழகத்தில் நிறைவேறியுள்ளன. நிர்வாகத்தினர் அனைவருக்கும், எங்களுடைய குடும்பத்தினருக்கும், இறை அருளுக்கும் நன்றி. டெக்னிக் கல்லூரியில் நவீன தொழில்நுட்பங்களை உபயோகப்படுத்தி எங்களுடைய மாணவர்களுக்கு புதுமையான முறையில் கற்றலை செய்வதன் மூலமாகவும் சமூகத்திற்கும், பெண்களுக்கும், அரசு பள்ளிகளில் படிக்கின்ற குழந்தைகளுக்கும் நாங்கள் பணி செய்தமைக்காகவும் இந்த தேசிய விருதினை நான் பெற்றுள்ளேன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.